إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நாம் எல்லாம் இலங்கை முஸ்லிம்கள் தமது 1000 வருடங்களாக வரலாற்றில் எங்கும் எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனையை சந்தித்த ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 1000 years ethnic harmony என்று லோனா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய மாற்று மத சகோதரர் முஸ்லிம் சமுதாயத்தை 1000 வருடம் அமைதி சமூகம் என்று ஒரு நூல் எழுதுகின்ற அளவில் வாழ்ந்த ஒரு சமூகம். அந்த சமுதாயத்தின் வரலாற்றில் எந்த இடத்திலும் தீவிரவாதத்திற்கோ வன்முறைக்கோ மற்றவர்களுடைய உயிர் உடைமைகளுக்கோ ஆபத்து ஏற்படாத ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு சமுதாயம் என்று சொல்லி தனியாக ஒரு நூல் எழுகின்ற அளவில், வரலாற்றின் சிறப்பு தலைப்பாக அந்த தலைப்பை போட்டு நூல் எழுதுகின்ற அளவில் ஒரு அமைதியாக மற்ற சமுதாயங்களோடு ஒத்தாசையோடு வாழ்ந்த ஒரு சமூகம். இந்த சமுதாயத்தில் அண்மையில் நடந்த அந்த நிகழ்வு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதை விட முஸ்லிம்களை மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. எமது சமுதாயத்திலிருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டது என்பது மற்றவர்களை விட முஸ்லிம்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததற்கான காரணம், நாம் இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் விழுமியங்களையும் இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களையும் உள்ளத்தில் ஏற்று வாழக்கூடிய அமைப்பிலான ஒரு சூழ்நிலையை இஸ்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆன் வசனங்களை வாசித்து கொண்டு, அந்த ஹதீதுகளை படித்து கொண்டு, அன்பான சமாதானமான அழகான வரலாற்றை படித்து கொண்டு, இப்படி ஒரு அநியாயத்தை எந்த இடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள், எப்படி இதை தங்களது கொள்கைகளாக வகுத்து கொண்டார்கள், எந்த இடத்தில் இவர்கள் மாறிப்போனார்கள், இன்னும் பலருக்கு விடை காணாத சில கேள்விகளாக இந்த கேள்விகள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிகழ்வுகளுடைய விரிவுகளையும் பின்னணிகளையும் காரணிகளையும் விளங்குபடுத்துவதல்ல இந்த உரையுடைய நோக்கம். மாற்றமாக இது போன்ற விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கான பொதுவான காரணங்கள் என்ன, அது போன்ற மோசமான செயல்பாடுகளில் நிகழ்வுகளில் எங்களது பிள்ளைகள் எங்களது சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, முதலாக நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வன்முறை, அத்துமீறுதல், வரையறை மீறுதல் என்று சொல்லக்கூடிய இந்த அத்துமீறக்கூடிய தன்மை, வரம்பு மீறுதல், வரையறை மீறுதல், மற்றவர்கள் மீது அடர்ந்தேறுதல் என்ற இந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் இது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இந்த இயல்பு எல்லோரிடத்திலும் அவ்வப்பொழுது என்ன செய்யும், வெளிப்படும். இது ஒரு பொதுவான ஒரு பண்பு, எல்லோரிடத்திலும் இது இயல்பாக இருக்கும். மற்றவர்கள் மீது அடர்ந்தேறக்கூடிய தன்மை, மற்றவர்கள் மீது சீறி பாயக்கூடிய தன்மை, கோபத்தில் பாயக்கூடிய தன்மை என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனால் அத்துமீறி பாய்தல், கோபத்திலே மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தல் என்பதை ஒரு கொள்கையாக வகுத்து அதை நியாயப்படுத்தி காலாகாலத்துக்கு அதை செயல்படுத்துவதைத்தான் இன்றைய உலகம் தீவிரவாதம் என்று சொல்லி என்ன செய்கிறது, அழைக்கிறது. கோபப்படுகிற நேரத்தில் கோபப்பட்டு விட்டு அடுத்த நிமிடம் மனிதன் அமைதி அடைந்து விடுவான். அத்துமீறுகிற நேரத்தில் ஒரு வரம்பு மீறிவிட்டு மறுபடி அதை தவறென்று உணர்ந்தோ சரி என்று உணர்ந்தோ என்ன செய்வான், அமைதி அடைந்து விடுவான். எப்படியோ, ஆனால் அத்துமீற வேண்டும், காலாகாலத்துக்கு அத்துமீற வேண்டும், காலாகாலத்துக்கு கோபத்தோடு இருக்க வேண்டும், காலாகாலத்துக்கு கொலை செய்ய வேண்டும், காலாகாலத்துக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை மனிதனுக்குள் உருவாக்கி கொள்வதைத்தான் வாதம் என்று சொல்வார்கள், கொள்கை என்று சொல்வார்கள். ஒரு கொள்கையாக உருவாக்கி கொள்வது. யாரும் கோபத்தை ஒரு கொள்கையாக உருவாக்கி கொள்வதை விரும்ப மாட்டார்கள். யாரும் அத்துமீறுதலை கொள்கையாக உருவாக்கி கொள்வதை விரும்ப மாட்டார்கள்.
யாரும் வன்முறையை கொள்கையாக உருவாக்கிக் கொள்வதை விரும்ப மாட்டார்கள். இயல்பிலே மனிதனுக்கு இருக்கிறது. அந்தந்த நேரங்களில் அந்தந்த இயல்புகள் ஏற்படுகிற நேரத்தில் வரையறை மீறுதல் என்பது மனிதனுக்கு இருக்கிறது. உடனே அவர்கள் மீண்டு விட வேண்டும், அந்த எண்ணத்திலிருந்து மீண்டு விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் கொள்கையாக அது மாற்றப்பட்டு விட்டால், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையாக அது மாற்றப்பட்டு விட்டால், அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நியாயமான இடங்களில் நாம் பார்க்கிறோம் அரசாங்கத்துக்கு அதை அனுமதிக்கிறது. நியாயமான இடங்களில் அது கொள்கையாக மாற்றப்பட்டு விட்டால் அதை நடைமுறைப்படுத்த இஸ்லாம் அரசாங்கத்துக்கு அனுமதிக்கிறது. காரணம், கோபப்பட்ட மனிதர் கொலை செய்யணும் என்று திரிகிறார். தந்தையை ஒருவர் கொலை செய்து விட்டார். அதுக்கு பழி வாங்குவதற்காக மகன் என்ன செய்வார்? ஒரு கொள்கையாக வைத்து அலைவார். மகன் என்ன செய்வான்? ஒரு கொள்கையாக வச்சு அலைவான். இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படி என்று சொன்னால், அப்படி அலைகின்றவனுக்கு கூட அது நியாயமாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கான உரிமையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தனது சொந்த தந்தையை கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கோபத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு, அது கொள்கையாகிருமே, இந்த வருடத்துக்குள்ள கொல்லணும், கண்ட இடத்துல அவனை கொல்லணும் என்று சொல்லி ஒரு வருடத்துக்கு அலைகின்றான் என்று வைங்க, அது கொள்கையாகிட்டு. நியாயமான காரணத்துக்கு தான் என்ன செய்யறான்? அலைகிறான் என்றிருந்தாலும் இஸ்லாம் அனுமதிக்கல. இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அதை அரசாங்கத்தின் கையில் ஒப்படைக்குமாறு இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்கிறது. அந்த தண்டனையை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை சொல்கிற நேரத்தில் இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், ஒருவர் கொலை, அதாவது கொலைக்கான பழி தீர்ப்பதற்காக ஒருவர் தேடுகிற நேரத்தில் அந்த பழி தீர்ப்பதற்கான அனுமதியை அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குகிறான். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், பழி வாங்குவதில், தண்டனை தீர்ப்பதில் அவர் அத்துமீற வேண்டாம், எல்லை மீறி செல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த வார்த்தை அழகாக சொல்கிறான். பழி வாங்குகின்றவர் என்ன செய்யக்கூடாது? அத்துமீறி செல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இப்பொழுது அதற்கு அனுமதி, அந்த பழி வாங்குதலை, அந்த தண்டனை தீர்ப்பதை ஒரு அரசாங்கம் தான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. நமது சொந்த பணத்தை, 1 கோடி பணத்தை ஒருவர் திருடி விட்டார். திருடினவர் மீது நமக்கு கோபம் ஏற்படும். அந்த கோபம் ஒரு நிமிஷத்தில் போயிருமா? போகாது. அவனை கண்டுபிடிக்கும் வரைக்கும் வருஷ மனசில் என்ன செய்யும்? அது இருந்து கொண்டே இருக்கும். திருடன் கிடைச்சிட்டான். இஸ்லாமிய தண்டனை என்ன? இஸ்லாமிய அரசுடைய தண்டனை என்ன? கைவிட்ட வேண்டும். அதை இவர் செய்யலாமா? செய்யக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்தில் ஒப்படைத்து அரசாங்கம் அந்த குற்றத்தை நிரூபித்த பின்னர் அந்த தண்டனை யார் வழங்கணும்? அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் ஒரு கோபத்தை இயல்பாக வெளிப்படுத்துவது என்பது மனிதன சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் அத்துமீறுதல் என்பது ஒருவருக்கு ஒரு கொள்கையாக மாறிவிட்டால் அதை அவர் நிறைவேற்றக்கூடாது. அதை அரசாங்கம் தான் சரியா பிழையா என்று பார்த்து, கோபத்தோடு சம்பந்தப்படாத நடுநிலையாக நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் அதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வன்முறையை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை, மனித உணர்வில் ஏற்படக்கூடிய வன்முறையுடைய உணர்வை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு வகையில் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில நேரங்களில் சில மனிதர்கள் வன்முறையின் பக்கம் போகவே விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டாலும் சரி. ஆனால் தேவையில்லாத வன்முறையெல்லாம் அவரை தேடி வரும். தேவையில்லாத வன்முறையெல்லாம் அவரை தேடி வரும். ஒரு இஸ்லாமிய உலகில் முஸ்லிம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கங்களுக்கு பிணக்கு ஏற்பட்டு தனக்கு எதிரான கொள்கை உள்ளவர்களை தேடி தேடி கொள்ளுகின்ற தன்மை வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அரசாங்கமே தனக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களை தேடி தேடி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அரசாங்கம் நீதியில் பிறண்டுட்டான். அந்த மாதிரி நேரத்தில் சில கேள்விகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார். நான் என்ற வாளையெல்லாம் உடைச்சி வீட்டுக்குள்ளே நுழைந்த பின்னால் அந்த அத்துமீறல் என்னை மீறி வந்து விட்டால், வாளை தூக்கி கொண்டு ஒரு முஸ்லிமே என்னை வெட்டுவதற்கு வந்து விட்டால் என்ன செய்வது அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஹைர இப்னை ஆதம், ஆதமுடைய 2 சிறந்த மக்களில்
நல்ல மகனாக நீ இருந்து விடு என்று ரசூலுல்லாஹி ஆதமுடைய 2 மக்களில் சிறந்த மகனாக நீ இருந்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா என்ன? 2 பேர் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டார்கள் ஆதமுடைய பிள்ளைகளே. அப்போ ஒருவர் என்ன செஞ்சாரு? நீ என்னை கொலை செய்வதற்கு கை நீட்டினாலும் உன்னை கொலை செய்வதற்கு நான் கை நீட்ட மாட்டேன், என் பாவத்தையும் உன் பாவத்தை நீ சுமந்து கொண்டு செல்வாய் என்று சொல்லி அந்த சொன்ன சிறந்த மகனுடைய கொள்கையில் நீ இருந்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக, அதாவது நியாயமான வன்முறைகள், நியாயமான எல்லை மீறல்களாக இருந்தாலும் அதை ஒரு அரசு தான் நீதிமன்றத்தின் ஊடாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு மார்க்கத்திலே நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒப்பந்தங்களை தன் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நிறைவேற்றிய ஒரு சமுதாயம் இது. ஒப்பந்தங்களை தன் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் கூட நிறைவேற்றிய ஒரு சமுதாயம். எனவே வன்முறை உணர்வு என்பது மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒன்று. அவ்வப்பொழுது ஏற்படும், போய்விடும். அது என்றைக்கு கொள்கையாக மாற்றப்படுகிறதோ அந்த நேரத்தில் சில நேரங்களில் நியாயமும் இருக்கும், சில நேரங்களில் அவநியாயமும் இருக்கும். நியாயமாக இருந்தாலும் அவநியாயமாக இருந்தாலும் அதுக்கு பழிதீர்க்கக்கூடிய எந்த உரிமையையும் தனி மனிதனிடத்தில் இஸ்லாம் என்ன செய்யவில்லை? ஒப்படைக்கவில்லை. நேரே அது எங்கே ஒப்படைக்கப்பட வேண்டும்? அரசாங்கத்திடத்தில் தான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்கப்பட வேண்டும். அரசு தான் அதை என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தந்த ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் இதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்ததே கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. அதாவது ஒரு உயிர் எடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கொலை நடந்திருந்து அதற்கான பழி தீர்த்தலாக அது இருக்கணும். அதையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அப்படியான ஒரு காரணம் இல்லாமல் ஒரு உயிரை ஒருவர் கொன்றால் இந்த உலகத்திலே உள்ள அனைவரையும் கொன்றதற்கு சமம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். எவ்வளோ அழகான, எவ்வளோ கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குர்ஆன் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது அடுத்த பகுதியை நாம் யோசிக்க வேண்டும். இந்த சிந்தனை, வன்முறை உணர்வை கொள்கையாக வளர்த்தல், வன்முறை உணர்வை கொள்கையாக வளர்த்து விடுவது என்பதுதான் தீவிரவாதம் என்று வரையறைப்படுத்தலாம். இப்போ இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வன்முறையை கொள்கையாக வளர்ப்பதற்கு மார்க்கம் மட்டும் காரணம் அல்ல, அரசியல் காரணம், ஆன்மீகம், மார்க்கம் காரணம், அதே போல என்ன ஊர் காரணம், நிறம் காரணம், அதுபோல சில அதாவது பொருளாதார கொள்கைகள் காரணம். இது போன்ற பலவிதமான காரணங்கள் ஒரு வன்முறையை கொள்கையாக மாற்றுவதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன. ஆனால் எப்பொழுது அது தீவிரவாதம் என்று இந்த சமுதாயத்தில் பேசப்படுகிறது அப்படி என்று சொன்னால், மார்க்கத்தோடோ அரசியலோடு சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் தீவிரவாதம், டெரரிசம் என்று பேசப்படுகிறது. மார்க்கத்தோடோ அரசியலோடோ சம்பந்தப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அப்படி பேசப்படுகிறது. மற்றபடி ஊரும் சண்டை நடந்தால் கலவரமாக என்ன செஞ்சிருது? அது முடிந்து விடுகிறது. அதுபோல வேறு வேறு காரணங்களாக நிறம் ரீதியாக சண்டை நடந்து என்று சொன்னால் நிறவெறி அப்படின்னு அதோடு அதை என்ன செஞ்சிருது? முடிந்து விடுகிறது. அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குழு ஆயுதம் தாங்கினால் அப்பொழுது அது தீவிரவாதமாக பேசப்படுகிறது. அதே போல அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆன்மீக குழு ஆயுதம் தாங்கினால் அது தீவிரவாதமாக பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தோடு அது சம்பந்தப்பட்டால், அவனுக்கு நோக்கம் இருந்ததோ இல்லையோ, அவன் எண்ணத்தில் இருந்ததோ இல்லையோ, அது இயல்பாகவே தீவிரவாதம் என்ற பெயரை இந்த உலகம் விரும்பியோ விரும்பாமலோ திட்டமிட்டு என்ன செய்கிறது? செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் தீவிரவாதத்துடைய பின்னணி, தீவிரவாத உணர்வுகளுடைய பின்னணி. அன்புள்ள சகோதரர்களே, நான்காவதாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீவிரவாத சிந்தனையை பொறுத்த வரைக்கும் இலகுவாக ஒழிக்க முடிந்த பல கட்டங்கள் உண்டு. இலகுவாகவே என்ன செய்து விடலாம்? ஒழித்து விடலாம். ஒரு அரசாங்கம் நினைத்தால் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் இதை பார்க்கலாம், இலகுவாகவே ஒழித்து விடலாம். ஆனால் அரசியலுக்கு இந்த தீவிரவாதத்தை உபயோகித்துக் கொள்கிறார்கள், தீவிரவாதத்துக்கு அரசியலை உபயோகித்துக் கொள்கிறார்கள். இது ஒரு சில தவறானவர்களால் இந்த சமுதாயத்தில் ஆங்காங்கே உலகம் முழுதும் என்ன செய்கிறது? நடைமுறையில் இருந்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான் இந்த தீவிரவாதம் என்பதை மிக இலகுவாக ஒழித்துவிட முடியாத ஒரு நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் ஒரு அரசாங்கம் தான் அவைகளை பண்படுத்தி, அதாவது அவைகளை நிர்வகித்து ஒரு ஆயுத குழுவை, இராணுவத்தை வளர்க்க முடியும். மற்றவர்களெல்லாம் அப்படி வளர முடியாது. லேசாக ஆயுதம் தாங்க முடியாது.
அப்படி ஆயுதம் தாங்குகிறார்கள் என்று சொன்னால், அது வளருகிறது என்றால், அது ஒரு அமைப்பாக வளருகிறது என்றால், எங்கேயோ ஒரு என்ன லூப் ஹோலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். சிம்பிள். அதை நாம் என்ன செய்யலாம்? யாரோ ஒருவர் அதற்கான வழியை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் சிம்பிளாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்படி வளர்க்கப்படுவதுதான் அரசியல் தீவிரவாதமும் ஆன்மீக தீவிரவாதமும். அரசாங்கத்தால் வளர்க்கப்படுவது அல்லது ஆன்மீகவாதிகளால் வளர்க்கப்படுவதுதான் இந்த தீவிரவாத ஆன்மீக அரசியல் தீவிரவாதம் என்பது. அப்படி வளர்க்கப்பட்டு ஆயுதம் தாங்கியது சமுதாயத்தில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு பூமியாகவே அதை என்ன செய்யும்? செயல்படும். இதுதான் அன்புள்ள சகோதரர்களே அரபு உலகம் முழுதும் நடந்தது. அரபு உலகில் முழுதும் நடந்தது அதுதான். இவ்வளவு, அதாவது இரும்பு புடியில் இருக்கக்கூடிய பல அரசாங்கங்களுக்கு எதிராக நடந்ததெல்லாம் இதே விஷயங்கள் தான். ஈஜிப்டில் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம், தூனிசியாவில் நடந்ததை பார்க்கலாம், லிபியாவில் நடந்ததை பார்க்கலாம், ஈராக்கில் நடந்ததை பார்க்கலாம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அரபு நாடுகளில் நடந்ததோ இவைகள் தான் என்ன செய்த நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இது ஒரு வரலாற்றை, ஒரு பின்னணியை தெரிந்து கொள்வதற்காக நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள். அப்படி என்றால் இவைகளை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், லேசாக தடுக்க முடியாது. லேசாக என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. காரணம் என்ன? ஒரு அரசு தடுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம், அரசு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இன்றைக்கு சர்வதேச தீவிரவாதம் சம்பந்தமாக கலாநிதி பட்டங்களை முடித்து அவைகள் என்னென்ன வடிவத்திலே தோன்றுகின்றன என்பதை தெரிந்த மக்கள் 1000 பேர் உலகத்தில் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பலர் இலங்கையிலும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இருந்தும் கூட சரியான முறையில் அவைகள் தடுக்கப்படாமல் போவதற்கு என்ன காரணம்? அறியாமை மட்டுமல்ல, அவர்களை பற்றிய தெரியாமை மட்டுமல்ல, நோக்கங்களும் உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அடுத்த பகுதியாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவைகளெல்லாம் முழுமையாக ஒரு அரசாங்கத்தால் தான் தடுக்க முடியும் என்பதன் பின்னால் இப்போ பாருங்கள், அந்த பிரச்சனை நடந்த நாளிலிருந்து எல்லா முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன? இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள். அதானே ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்றான். ஒவ்வொரு முஸ்லீம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்? இதோடு சம்பந்தப்பட்டவர் என்று நிரூபிக்கப்பட்டால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அவாவும் எதிர்பார்ப்பும் பகிரங்கமான மரண தண்டனை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் நிறைவேற்ற முடியுமா? சட்டம் அதுக்கு இடமளிக்கிறதா? சட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாமிய அரசிலே தவிர மற்ற எந்த அரசிலும் அது இல்லை. சவுதி அரேபியாவிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிரச்சனை நடந்த ஒரு சில நாட்களிலே, அதாவது ஜீசான் போன்ற அந்த பகுதிகளிலே 35 இது போன்ற தீவிரவாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள். இது போன்ற பிரச்சனையிலே கைது செஞ்சு ஒரு 2 கிழமை தான் அத்தனை 35 பேருக்கு என்ன மரண தண்டனை பப்ளிக்காக மக்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. இலகுவாக ஒழிக்கலாம், இலகுவாக என்ன செய்யலாம்? ஒழிக்கலாம். அவர்களுக்கு உடனே மரண தண்டனை தகவல் எடுக்க வேண்டிய தகவல்களை எடுத்துவிட்டு அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்கப்பட்டு விட்டால் உடனே மரண தண்டனை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே இது ஒரு அரசால் மட்டும்தான் இதை முழுமையாக என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய எதிர்பார்ப்பும் இந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பது தான். ஆனால் இதை அரசுக்கு சார்பாக, அரசில் ஒரு சிலருடைய லாபங்களுக்கு சார்பாக பயன்படுத்தவும் முடியும். உதாரணமாக 2 பேருக்கு இடையில குடும்பத்தில் சண்டை நடக்குது, 2 குடும்பங்களுக்கு இடையில சண்டை நடக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த சண்டைக்கு முன்னுக்காகிறதுக்கு நம்ம பயப்படுறோம். நம்ம யாரை தேடுவோம்? அந்த சண்டைக்கு நம்ம சண்டை பிடிச்சி ஆகணும். யாரை தேடுவோம்? வீட்டில் யாரா டென்ஷனாக பேசுவான், யார் அவசரமாக கோவப்படுவான், எவன் யோசிக்காமல் இறங்குவான்னு வீட்டில் ஒரு ஆளை தேடுவோம். தேடி அவர்கிட்ட போய் சொல்லுறது என்ன, பாருங்க இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னா அவ்வளோதான். நாம் பேசுகிறதுக்கு இடையில கட் பண்ணிட்டு அவர் போயிடுவார். கட் பண்ணிட்டு அப்படியா பேசினான்ட்டு எதையாவது ஆயுதத்தை எடுத்துட்டு போய் ஒரு அடி யாரே ஒருத்தரை போட்டுருவான். நடந்து முடிஞ்சுன்னு வைங்களேன். இப்போ இவரை நாம் பயன்படுத்துறதுக்கு பெரிய முயற்சி எடுத்தோமா? எங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? இவர் ஆயுதமும் தூக்குவார். இவருக்கு ஒரு 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்தா என்ன போதுமானது. அது இவர் நினைக்கக்கூடிய சிந்தனைக்கு சார்பாக ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். அவருக்கு கையில் அகப்படுற மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. இந்த எதிர்பார்ப்பை இலகுவாக வீட்டில் உள்ள ஒரு ஆளை பயன்படுத்திடலாம். அவர் புத்திசாலி இல்லை என்றால் உடனே என்ன செஞ்சிருவார்? வீட்டில் ஒரு கொலைக்கு அவன் காரணமாகிடுவார். நீங்கள் எதுவும் செஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் எதுவும் செஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் சொன்னது ஒரே ஒரு விளக்கம் தான், அவர் கொலை செய்வார் நான் நினைக்கவே இல்லைன்னு சிம்பிளாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? விலகிடலாம். அவர் அடிப்பார்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சிம்பிளாக விலகிடலாம். இந்த உணர்வை அரசியல் பயன்படுத்தலாம், ஆன்மீகவாதிகள் பயன்படுத்துவார்கள். கொள்கைக்கு கொள்கை முரண் வர நேரத்தில், இயக்கத்துக்கு இயக்கம் பிரச்சனை வருகிற நேரத்தில் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி நபர்கள் ஒரு 10 பேரை பிடிச்சி இதுக்கு பிறகு நாங்கள் சும்மா இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. யார் போவான்? அந்த மாதிரி நபர்கள்லாம் இறங்கிடுவாங்க.
இறங்கி முஸ்லீம் பள்ளி வாயிலேயே 3 பேரை கொலை செய்வான். விளங்கிட்டா? என்ன காரணம்? அந்த உணர்வை எல்லாருமே இறங்குறாங்களா? இல்லை, எல்லாரும் இறங்க மாட்டார்கள். அந்த உணர்வை பயன்படுத்தி வளர்த்து கொள்கையாக உருவாக்கி தங்களது அரசியல் கொள்கைகளுக்கோ ஆன்மீக கொள்கைகளுக்கோ ஊருடைய விஷயங்களுக்கோ அந்தந்த பதவி வெறிகளுக்கோ பயன்படுத்தி கொள்ள முடியும். அவர்கள் நினைப்பார்கள் அவர்களுடைய உணர்வை அவர்கள் நிறைவேற்றுவதாக. நாங்கள் நமது உணர்வுகளை என்ன செய்வோம்? நிறைவேற்றிக் கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதிலே நாம் எமது பிள்ளைகள் அகப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், எமது இளைஞர்கள் அகப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ நான் சொன்னது போல வன்முறைக்கு ஆன்மீகம் மட்டும் காரணம் அல்ல. வன்முறை கொள்கையை உருவாக்குவதற்கு மார்க்கத்திலிருந்து மட்டும் நீங்கள் இப்போ சிலர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இந்த மார்க்கத்தில் தீவிரவாதம் இப்படி போகிறது தான் இந்த பிரச்சனை காரணம் என்று இஸ்லாத்தொட்டை வெளியே போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. விளங்கிட்டா? என்ன காரணம்? இதெல்லாம் நமக்கு இந்த சப்ஜெக்டே வேண்டாம். வேலை 5 நேரம் தொழுதமா போனோமான்னு போவோம். அதுவும் தொழுகிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பற்று இல்லாமல் இருந்தாலே சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் உருவாகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்ற பிள்ளைக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. என்ன அல்ஹம்துலில்லாஹ்? காரணம் என்ன? அதில் சம்பந்தப்பட்டால் தான் இந்த பிரச்சனையாக இருக்க நினைக்கிற அளவுக்கான ஒரு தவறான தோற்றத்தை என்ன செஞ்சிட்டாங்க? உருவாக்கி விட்டார்கள். அதனால் என்ன, தாடி எப்படி வச்சுட்டு இருந்தவர்கள் இஸ்லாம் தாடி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு உம்மா சொல்ல பிடிவாதமாக வச்சுட்டு இருந்தான். அந்த புள்ள சோட் பண்ணணும் உமாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, வாப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அவன் திருந்திக்கிறான். இப்போ தான் இவன் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மிதவாதமான ஒரு கொள்கைக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறான், வந்திருக்கிறான். சந்தோஷப்படுகின்ற பெற்றோர்கள், சந்தோஷப்படுகின்ற மனைவிமார்கள், சில கணவன்மார் வந்து என்னது அடையாளமே தெரியாத லெவலுக்கு மாறிட்டாங்க. தாடியே இல்லை இப்போ, விளங்கிட்டா? அதனால் மனைவிக்கு சந்தோஷம். சில குடும்பங்கள் எல்லாம் இதெல்லாம் விடுறதுனால சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. யார் சொன்னது? சோதனை என்று வந்தால் ஆன்மீகம் மார்க்கப்பற்று என்றெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இருக்காது. சோதிக்கணும் என்று அல்லாஹு தாலா நினைத்து விட்டால் சோதனைக்கு மார்க்கம் ஒரு காரணமே இல்லை என்ற லெவலுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? சோதிப்பான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கத்தால் மட்டுமல்ல, நான் இப்போ சொன்ன விஷயத்தை வச்சே உங்களுக்கு புரிந்திருக்கும், மார்க்கத்தால் மட்டுமல்ல தீவிரவாத உணர்வு வளர்வது. மார்க்கத்தாலும் வளர்க்க முடியும், அரசியலாலும் வளர்க்க முடியும், ஊர் இனம் இந்த பேதத்தாலும் வளர்க்க முடியும். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்முறை உணர்வை எதையாவது ஒன்று கொண்டு வந்து போட்டு கொள்கையாக வளர்க்க முடியும். அதுக்கு மார்க்கம் இல்லாமல் இருந்தாலும் சரிதான், மார்க்கம் இல்லாமல் இருந்தாலும் சரிதான். மார்க்கத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்களும் தீவிரவாதிகளாக கருதப்படுகிறார்கள். நக்சலைட் இன்றைக்கு இந்தியாவில் நம்ம பேசுறதை பார்க்கிறோம். அரசாங்கத்தால் என்ன, அவர்கள் தீவிரவாதியாக கருதப்படுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தீவிரவாதிகளா இல்லை, இரண்டாவது அம்சம் கருதப்படுகின்ற லெவலுக்கு வந்துக்கிறான் கம்யூனிஸ்டுகள். மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை, மார்க்கமாக இருக்கணும். இப்போ எதையாவது ஒன்றை பிடிச்சா நீ ஒரு நக்சலைட்டு கொண்டு போய் உள்ளுக்கு போட்டுடுறாங்க. இப்போ என்ன செய்யறது? இப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கத்துக்கு வரதா? அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் ஒரு பிரச்சனை இல்லை. இதே பிரச்சனை தான் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதே பிரச்சனை தான் கத்தார் துபாய்களில் இருந்து கொண்டிருக்கிறது, கத்தாரில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதே பிரச்சனை சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டிருக்கின்றா ஆன்மீகவாதிகள் தான் காரணம் என்றால் எல்லாரும் ஒரு 90% உள்ளுக்கு போட்டிருக்கணும். அங்கே எல்லாருமே இதே தோற்றம் தான், இதே சப்ஜெக்ட் தான். எல்லாரும் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழியுது. ரமதான்கள்ல என்ன பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழியுது, இபாதத்தில் மக்கா மதீனா நிரம்பி வழியுது. அதான் காரணம். அப்போ அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் அந்த தீவிரவாதத்துக்கு பயந்திருக்கிறார்கள்டா காரணம் அதுவும் இல்லை. எந்த காரணத்தின் காரணமாகவும் எந்த உணர்வின் காரணமாகவும் இந்த வன்முறை உணர்வை கொள்கையாக வளர்க்க முடியும், அதுக்கு தீனி போட முடியும், அதை ஒரு பிரச்சாரமாக மாற்ற முடியும், ஒரு கொள்கையாக மாற்ற முடியும், அடர்ந்தேற வைக்க முடியும். அதை தடுப்பதற்கு அரசாங்கத்தால் மாத்திரம்தான் முடியும், நிறுத்துவதற்கு. அப்படி ஒன்று வராமல் நிறுத்துவதற்கு அரசாங்கத்தால் மாத்திரம்தான் முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எமது பங்கு, வழிகாட்டிகள் சமூக தலைவர்களுடைய பங்கு என்ன என்று சொன்னால், அகப்படாமல் இருப்பதற்கு, அந்த சிந்தனைக்குள் உள்வாங்கப்படாமல் இருப்பதற்கான சில அடிப்படைகளை, நெறிமுறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். இந்த அடிப்படைகளெல்லாம் புரிந்து செயல்படக்கூடிய பெற்றோர்களாக, சமூக தலைவர்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது எமது கடமை, எமது பிள்ளைகள், எமது இளைஞர்கள் படிக்கிற நேரத்திலோ சமுதாயத்திலே பழகுகிற நேரத்திலோ எப்படிப்பட்ட வழிகாட்டிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஆசிரியரிடத்தில் கல்வி கற்கிறார்கள், எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர்களிடத்தில் மார்க்க உரைகளை கேட்கிறார்கள்,
எது போன்ற அதாவது ஃபேஸ்புக் பக்கங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் பல ஆண்டுகளாக இதை மார்க்க உரைகளாக நாங்கள் பேசியிருக்கிறோம். 2009, 2011, 2013, 2015, 16 இது போன்ற இடங்களிலெல்லாம் இது போன்ற பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை மிக கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சிந்தனையாகத்தான் உருவாகி இருக்கும். அவனுக்கு சிந்தனையாகத்தான் உருவாகி இருக்கும். சிந்தனை உருவாகி கருவாகி அது உலகத்துக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கும். நான் சொன்னது போல வழி இல்லாமல் இருந்துகின்றிருக்கும். அவனுக்கு என்ன இருக்கும்? வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். இந்த வன்முறையை பிரயோகிப்புக்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். அது போன்ற அந்த மாதிரி அதாவது கருக்கட்டிய இளைஞர்களை ஒரு அரசியல்வாதி கண்டாலோ, ஒரு வழிதவறிய ஆன்மீகவாதி கண்டாலோ, ஒரு வழிதவறிய பதவி வெறி பிடித்த ஒருவன் கண்டாலோ, அல்லது வேறொரு நிறவெறி பிடித்த ஒருவன் கண்டாலோ, பொருளாதார ரீதியான மோகம் கொண்ட ஒருவன் கண்டாலோ அவனை பயன்படுத்தலாம். அவர் என்ன கொள்கையில் இருந்தாலும் சரி, இந்த இளைஞன் என்ன சீரிய சிந்தனையோடு அந்த வன்முறை உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, யாரும் இவனை பயன்படுத்தலாம். சிம்பிளாக அவனுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது. யாரும் அவனை பயன்படுத்தி விட முடியும். என்ன காட்டணும் அவனுக்குண்டா, இவன் எதிரி என்கின்ற சிந்தனையை கொண்டு வந்து காட்ட வேண்டும் அவனோட கொள்கைக்கு ஏற்ப. அதுக்கு பிறகு இவனுக்கே தெரியாத அமைப்பில் ஆயுதங்களை சப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். நடந்தால் என்ன நடக்கும்? தனது ஆசைகளை இவர்கள் எல்லோருமே அவனை வச்சு நிறைவேற்றலாம். அவன் ஆன்மீகவாதியாக உலகப்பற்றவனாக பெரிய மார்க்க எப்படி இருக்கலாம். வன்முறை சிந்தனை வளர்த்தெடுக்கப்பட்டு கொள்கையாக உருவாக்கப்பட்டிருந்தால் இவர்களில் யாரும் பயன்படுத்த முடியும். அதான் மிக முக்கியமான அம்சம். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனாக எங்களது இளைஞர் உருவாகக்கூடாது என்றால் சிம்பிளான ஒரு முக்கியமான நடைமுறை நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வன்முறை சிந்தனையோடு எங்கள் மாணவன் எங்கள் மகன் இருக்கிறானா என்பதுதான். அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். வன்முறை சிந்தனை என்ன? அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், சொத்துக்களை சூறையாட வேண்டும், அல்லது என்ன இதுதான் இஸ்லாம், இவையெல்லாம் செய்கிறது தான் இஸ்லாம் என்கின்ற சிந்தனையோடு அந்த உரைகளோடு அவன் இருக்கிறானா என்பது பாருங்கள். ஆட்சி பற்றி அடிக்கடி அலட்டிக் கொள்கிறானா, ஆட்சி பற்றி அடிக்கடி அலட்டிக் கொள்கிறானா என்று பார்க்கணும். இவர்களில் யாரும் இந்த சிந்தனையின் பால் உருவாக்கப்படலாம். சிம்பிளான வேலை. இந்த சிந்தனையின் பால் என்ன செய்யலாம்? உருவாக்கப்படலாம். எங்களது பேச்சு, ஆன்மீக பேச்சு மொழிகளிலே அவர்கள் உருவாக்கப்படலாம். அவன் தனித்து விடப்படுகிற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனையில் அவன் உருவாக்கப்படலாம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு என்னன்னு சொன்னால், மகன் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை என்று சொன்னால், உலகத்தில் யார் சொன்னாலும் சரி அவனுடைய தவறுகள் மீது எந்த விதமான ஒரு கவனமும் என்ன, கொஞ்சம் பாருங்கள், தனியாகவே எல்லாம் கொடுத்துக்கிறீங்க, மொபைல் ஸ்மார்ட் ஃபோனை கையில் தனியாக கொடுத்துக்கிறீங்க, லேப்டாப்பை தனியாக கொடுத்துக்கிறீங்க, தனி ரூம் கொடுத்துக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அவங்க சொல்கிறவங்கள்ட்ட பேசாமல் ஒரு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு 100% தெரியும், தைரியமாக கதவை மூட்டிட்டு அவனை என்ன செய்கிறது, ஆர்வம் மூட்டிடுறது. அப்படி திறந்து பார்த்த கதவுகள் தான் இப்போ நிறைய எப்படி இருக்குது, விளங்கிட்டா? அந்த மாதிரி திறந்து பார்த்தா 24 வயது இளைஞர்கள், 25 வயது இளைஞர்கள் இவ்வளோ நாள் என்னடா செஞ்சாங்கண்டா இதைத்தான் செஞ்சுக்கிறாங்கன்னு அடையாளப்படுத்தப்படுகின்ற அளவில் இருக்கிறது. அப்படி எந்த நம்பிக்கையும் கொள்ளாமல் நீ நல்லவனாகவே இருந்துவிடு, நீ சிறந்தவனாகவே இருந்துவிடு, எல்லாம் என் பார்வை கீழே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயத்திலும் வன்முறை சார்பான உரைகளை, அரசு சார்பான உரைகளை, அரசாங்கம் என்கின்ற சிந்தனை சார்பான உரைகளை அவன் படிக்கிறான் கேட்கிறான் என்ற ஆய்வுக்கு சரி, படிக்கிறான் கேட்கிறான் அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி ஒரு பிள்ளையாக நீ எனக்கு தேவை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க பாருங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வராரு. நெருங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த நபி தோழர்கள்லாம் இருக்கிற நேரத்தில், யா முஹம்மது இத்தகில்லா, முகமது அல்லாஹ்வை பயந்துகொள், இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்துகொள், அதில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் மிச்சம் பேசலை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. நான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வகையில் தகுதியில் நிற்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ சிறந்த நபித்தோழர்கள் சுற்றி இருக்கிறாங்க. யாருக்கு இது படுது? இப்போ எங்கிருந்தோ வார ஒருவருக்கு படுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி. இதிலேயே என்ன விளங்குது? ஒரு வரம்பு மீறுற சிந்தனையும் தான் தான் பெரியவன் என்கின்ற உணர்வும் அந்த இடத்துல வெளிப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஃபமையா அதில் இல்லம் அதில், நான் நேர்வழியோடு நடக்காது நேர்மையாக நடக்காது விட்டால் வேறு யார் தான் இங்கே நேர்மையாக நடப்பான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. தூதரே தலைவரே நீதி இல்லாமல் போயிட்டா வேற யார் இங்கே நீதி செலுத்துறது என்று ரசூலுல்லாஹ் பதில சொல்லிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இவனது சிந்தனை போக்கில் இவனது வழித்தோன்றலில் ஒரு சமுதாயம் உருவாகும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக. இவனது வழிப்போக்கில் இவனது சிந்தனை போக்கில் ஒரு சமுதாயம் உருவாகும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக. உருவானவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தஹ்தகிரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமகும் மஅ ஸியாமிஹிம். அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு உங்களோட தொழுகையை நீங்கள் சீப்பாக பார்ப்பீங்க. இதெல்லாம் நாங்கள்லாம் தொழுகிறது ஒரு தொழுகையா? அவர்களோட நோம்போடு ஒப்பிட்டு உங்களோட தொழுகையை குறைத்துக் கொள்வீர்கள். அவர்கள் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறாங்க, இக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிஸு அன் தராகிஹிம், குர்ஆனை ஓதுவார்கள் தொண்டை குழியை தாண்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுஃபஹா உல் அஹ்லாம் ஹுததா உல் அஸ்னான், அதிகமானவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள், சிந்தனையால் மடையர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களுடைய முழு நோக்கமும் கொலைதான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தின காலத்தில் அவர்களால் ஆயுதம் தூக்கவும் முடியாது, அமைப்பாக உருவாகவும் முடியாது, எந்த வாய்ப்பும் இல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ் அந்த சிந்தனையை என்ன செஞ்சாங்க? அடையாளப்படுத்தினார்கள். பிற்காலத்தில் தான் உருவானார்கள். பிற்காலத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் முடிந்த பின்னால் தான் உருவாகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த சிந்தனையை அடையாளம் காண முடியும். இதை என்ன செய்ய முடியும்? யாரு அதாவது தேவையில்லாத தலைப்புகளை உரிய வயது அல்லாத வயதிலே அலட்டி கொள்றான், அவன் மாற போறான்னு அர்த்தம். சிலர் இளைஞர்கள் இருப்பார்கள், எங்கள்கிட்ட வந்து மார்க்க கேள்வி கேட்பார்கள். அவங்களுடைய முழு சிந்தனை சவுதி அரசாங்கத்தை பற்றி தான் இருக்கும். விளங்கிட்டா? இப்போ அவர் இருக்கிறார் சவுதி அரசு, அந்த அரசு வந்து இப்போ வழிகேடா இல்லையா, அவங்க வந்து எப்படி நடந்து கொள்கிறாங்க, இதுதான் கேள்வியாக இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு 5 நேரம் ஒழுங்காக தொழுதுகளை வழி இல்லை, விளங்கிட்டா? ஒரு திக்ர் செஞ்சுக்கல வழி இல்லை, குர்ஆன் ஓத தெரியல. ஆனால் இவருடைய முழு நோக்கமும் சவுதி அரேபியாவில் உள்ள அந்த மன்னரை கீழே போடுறது. இந்த மாதிரி நபர்கள் வந்து பெரிய அளவில் செய்ய முடியாட்டியும் சின்ன சின்ன சில்லறை வேலைகளை செய்து சமுதாயத்தை நாசமாக்கிடுவாங்க. சமுதாயத்தை என்ன செஞ்சிருவாங்க? நாசமாக்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவருடைய சிந்தனையை கண்டா பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே இது வந்து ஆபத்தான கேள்வி சிந்தனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிந்தனை அடையாளப்படுத்துவதை நான் சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஒரு பெண் வந்து கேட்குறாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு மாதாவிடாய் ஏற்படுகிறது, ஏற்பட்டால் அவங்க வந்து தொழுகையை விடுறாங்க, நோன்பையும் விடுகிறார்கள். ஆனால் நோன்பை கலா செய்கிறாங்க, தொழுகையை கலா செய்கிறாங்க இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நம்மளும் யோசிச்சு பார்த்தா எது முக்கியம், தொழுகையா நோம்பான்னு கேட்டால் நோன்பு தான், தொழுகை தான் முக்கியம். தொழுகையை கலா செய்யலை, நோன்பை என்ன செய்கிறது? கலா செய்கிறாங்களே என்று கேட்ட உடனே பதிலை சொல்லாமல் முதலாக கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஹரூரியத்துன் அந்தியன்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து ஹவாரிஜ் அந்த சிந்தனை போக்குலிருந்து வார ஆளான்னு கேட்டாங்க. எது? ஏற்கனவே ரசூலுல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இப்படி ஒரு சமுதாயமாக உருவாகுவாங்கன்ட்டு, அந்த டீமில் உள்ள ஆளான்னு கேட்டாங்க. கேள்வி வச்சு புரிஞ்சுக்கினாங்க இது வந்து இந்த சிந்தனை தான் அப்படின்ட்டு. அதான் நான் சொன்னேன், வன்முறை ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை கொள்கையாக வளரலாம். சிந்தனை அப்பயே அடையாளப்படுத்தணும். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை நான் அந்த ஆளல்ல, கேள்வியாக நான் கேட்குறேன் இவ்வளோதான் அப்படின்னா. அப்போ அதுக்கு அரை மணி நேரம் பதில் சொல்லி கண்டிக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் எங்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் விடுமாறு சொன்னார்கள், நோன்பை கலா செய்ய சொன்னாங்க, தொழுகையை கலா செய்ய சொல்லலை. இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்க, அதோட முடிச்சிட்டாங்க. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் வளர்ப்பு. ஆட்சி, ஒரு சிறந்த தந்தை, ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு சிறந்த தலைவர் தன் பிள்ளையை வன்முறை சாராமல் தான் வளர்ப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததமன்னு லிகால் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை வைத்துக் கொள்ளாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மீறி வந்தால் தான் ஃபஸ்புத்து ஃபஇதா லகீதும் ஃபஸ்புத்து, யுத்த களத்தில் உள்ள இராணுவ வீரர்களுக்கு சொன்னது. எதிரியை சந்திக்கணும் ஆசை வைக்காதீங்க. மீறி வந்தால் என்ன, நீங்கள் உறுதியாக நெல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு சிறந்த தந்தையும் அப்படி வளர்க்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு வீரத்தை காட்டுறது தான் என்ன வீரர்களுக்கான அடையாளம் என்ற மாதிரி என்ன செஞ்சுக்குது, ஆகிக்குது. அன்புள்ள சகோதரிகளே, மிகச்சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம், வீரத்திலேயே வளர்ந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துக்கு முந்தி இஸ்லாத்துக்கு பிந்தியும். அவருடைய மிக சிறந்த மகன் அப்துல்லா இப்னு உமர். மார்க்கப்பட்டுல அப்படி ஒரு முன்மாதிரியை சொல்லலாம். மார்க்கப்பட்டு தான் தீவிரவாதத்துக்கு காரணம் என்ன, முதல் தீவிரவாதியாக மாறிக்கணும் அப்துல்லா இப்னு உமர். ஏனென்றால் முகத்தை கழுவுற நேரத்தில், உதுவுக்கு நம்ம முகத்தை கழுவுற நேரத்தில் முகத்துடைய எல்லா பகுதிகளும் படணும்.
அப்படி என்ற நேரத்தில் அவர் நினைச்சார் கண்ணுக்குள்ள உள்ள அந்த விழியுதே அதுலேயும் தண்ணி படணும், அப்போதான் அது முழு உதுவாக அமையும். கடைசி கால பகுதியில் கண்ணுக்குள்ளே நீர் தெளிச்சார். அவர் கண்குருடராக மாறுவதற்கு அதான் காரணமே, கண்குருடராக மாறுவதற்கு அதான் காரணம் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். அவ்வளவுக்கு பற்றோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எதேர்ச்சியாக இருந்த இடங்களெல்லாம் அவர் உட்கார்ந்தார்கள், எதேர்ச்சியாக தொழுத இடங்கள்லாம் தொழுதார்கள். இதை இஸ்லாமிய அதை மற்ற நபித்தோழர்கள் அங்கீகரிக்கல. அந்த அளவுக்கு அதில் என்ன செஞ்சாங்க, ஈடுபாடு காட்டினார்கள். ஆனால் ஆயுதம் தூக்குவது என்ற விஷயத்திலே மிக தூரமாக இருந்தார். இப்போ சொல்லுங்க, ஆன்மீக பற்றா இதுக்கு காரணம் இல்லை, வன்முறை உணர்வை கொள்கையாக வளர்த்தல் அதான் காரணம். வன்முறை உணர்வை கொள்கையாக வளர்த்தல். எப்படி அது வளர்க்கப்படுகிறது? ஆன்மீக தலைவர்களால், அரசியல் தலைவர்களால், சமூக தலைவர்களால், பொருளாதார வெறி பிடித்தவர்களால், நிறவெறி பிடித்தவர்களால் ஒரு இளைஞனுடைய சிந்தனையில் கொள்கையாக வளர்க்க முடியும். வளர்க்க முடியும் என்றால் நாம் அவனது தொடர்புகளை அவதானிக்க வேண்டும். இதுதான் மிக பிரதானம், அவனது தொடர்புகளை அவதானிக்கணும். இந்த அப்துல்லா இப்னு உமரை உமர் ரலியல்லாஹு எப்படி வளர்த்தாங்கன்னா, மௌத்தாகிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு அவ்வளவு பேர் இருக்கிற நேரத்தில் மிக சிம்பிளாக சட்டபூர்வமாக அவரை அரசியல் தலைவராக கொண்டு வந்துடலாம், சட்டபூர்வமாக. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் வீரராக இருந்தார், ஆன்மீகப்பட்ட உள்ள அந்த மக்களுடைய பெரும்பான்மையுடைய வாக்குகள் அவருக்கு சார்பாக இருந்தன. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சிறந்த தந்தை ஒரு சிறந்த மகன். உதாரணத்தை பாருங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்படியாவது ஒரு காரணம் சொல்லலாமா இல்லையா, ஒரு மார்க்கப்பட்டுள்ள மகன் ஆட்சிக்கு வந்தா தான் இந்த சமுதாயத்தை சிறந்த முறையில் பார்ப்பாரண்டாவது கொண்டு வரலாம், எதையாவது ஒன்றை கொண்டு வந்து. அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, லியஷ்ஹதுக்கும் இப்னு உமர் லியஷ்ஹதுக்கும் அப்துல்லா, அப்துல்லா உங்கள் ஆட்சி விஷயத்தில் வரட்டும், கலந்து கொள்ளட்டும். வலைஸ லஹு மினல் அம்ரி ஷை, அதிகாரத்தில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது, அதிகாரத்தில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. நீங்க ஆட்சி பேசுற நேரத்தில் அவர் கலந்து கொள்ளட்டும், அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் பங்கேற்றவர், ஆட்சியின் வாசம் இல்லாமல் மரணித்தவர். முழு மக்களும் அவருக்கு ஆட்சியாளராக ஆக்குவதற்கான எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள். அந்த அளவுக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், தனக்கு பின்னால் பிறந்து வளர்ந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத், அவருடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள். அவர் ஆட்சியாளராக இருக்கிற நேரத்தில் பையத்து செஞ்சிட்டார், ஏண்டா எல்லா மக்களும் அவர் கீழே இருக்கிறாங்க. மதீனா வாசிகள் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த ஆட்சியிலிருந்து விலக போறாங்க, யஸீத் மோசமானவர் அப்படி சொல்லி விலக போறாங்க. அப்துல்லா இப்னு உமர் போறாரு, தன் குடும்பத்தை எல்லாம் கூட்டி சொல்றாரு, நாங்க இந்த ஆட்சி தலைவருக்கு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், ஆட்சியாளராக ஏற்றிருக்கிறோம், அவராக போகணும், அவராக விலகணும், அல்லது அதுக்குரிய சட்டத்தோடு நீங்கணும். அதுக்கு இடையில இது போன்ற முறிவுகளை செய்தால், சட்ட முறிவுகளை செய்தால் அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் மறுமை நாளில் மோசடிக்காரராக கருதப்படுவார். யார் சொன்னது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு இடத்துல முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியாளர் வந்து பெரும் திரளான மக்களை மக்காவில் வைத்துக் கொண்டு பேசுறார். அவர் ஹலீஃபா என்ன பேசுறாரு? எங்களை விட இந்த ஆட்சிக்கு மிகவும் தகுதியானவர் என்று கருதக்கூடியவர்கள் தன்னை தலையை காட்டட்டும் என்றாரு. ஏன்னா முஆவியா அவங்களுக்கு தெரியும் மிக தகுதியானவர் யாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தகுதியானவராக இருக்கிறான்னு தெரியும். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர்கள் என்றதும் தெரியும். அப்போ எனவே அப்துல்லா இப்னு சுபைர் மற்ற நபித்தோழர்கள் எல்லாரும் இருப்பாங்களே, அதை அடையாளம் கண்டு கொள்றதுக்காக ஒரு அரசியல் தலைவராக அவர் பேசுகிறாரு. தகுதியானவர் என்று சொல்கிறவங்க தலையை காட்டட்டும். தலையை காட்டி இருந்தால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹை விட மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருந்திருக்கும்? அப்துல்லா இப்னு உமர்லாவுக்கு இருந்திருக்கும். அப்போ நான் சொல்ல நினைத்தேன் சொல்கிறாரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி சொன்ன நேரத்தில் நான் சொல்ல நினைச்சேன், உங்களையும் உங்கள் தந்தையும் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சண்டை பிடித்த, யுத்தம் செய்த, போரிட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகுதியானவர் என்று சொல்ல நினைத்தேன். விளங்கிட்டா? சொல்ல நினைத்தேன். ஆனால் இந்த வார்த்தை மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறும் என்பதால் நான் சொல்லவில்லை. இதுதான் பேணுதல். மார்க்கப்பட்டில் உச்சகட்டம், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கான வருவதற்கான முழு வாய்ப்பு எல்லாம் இருந்தும் கூட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வளர்ப்பும் வார்ப்பும் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் எமது பிள்ளைகளை சீரிய சிந்தனையோடு வளர்த்தால் எந்த விதமான அரசியல் குழப்பங்களும், எந்த விதமான ஆன்மீக குழப்பங்களும், சமூக வெறிகளும், ஊர் குழப்பங்களும் எதிலையும் சிக்காத ஒரு இளைஞனாக வளர்க்க முடியும். ஆனால் யாரிடத்தில் நம்ம அந்த பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்ட சோசியல் மீடியாவில் அந்த குழந்தை வளர்கிறது, எப்படிப்பட்ட அறிஞர்களை நம்புகிறது, எப்படிப்பட்ட வழிகாட்டிகளை தலையில் என்ன செய்கிறாரு எடுத்துக்கிறார் என்பதை அரசியல் ரீதியாகவும் அவதானிக்கணும், ஆன்மீக ரீதியாகவும் அவதானிக்க வேண்டும், சமூக ரீதியாக
ரீதியாகவும் அவதானிக்க வேண்டும், நண்பர்கள் ரீதியாகவும் அவதானிக்க வேண்டும். அப்படி ஒன்று இருந்தால் வன்முறை சிந்தனை போன்ற கேள்விகள் இருந்தால் கூட அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், அதை நாம் இல்லாமலாக்கி விட வேண்டும். இருந்தால் மாத்திரம்தான் சிறந்த பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை உருவாக்க முடியும். இல்லை என்றால் நாம் தவறானவர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களாக மாறிவிடும். அதான் நடந்தது, அதுதான் இதற்கு பின்னால் நடந்தால் அதான் நடக்க போகிறது. தவறானவர்கள் எம்மை ஒரு பெரிய எஜெண்டாக்கு என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணி விடுவார்கள். யூஸ் பண்ணப்பட்டால் மிக மோசமான அவப்பெயரை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேடி கொடுத்த ஒரு பிள்ளையாக நாம் என்ன செய்து விடுவோம், மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் நடந்த இஸ்லாமிய முஸ்லீம் இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றுக்கு ஏற்படுத்தப்பட்ட மிக கேடான இந்த அவப்பெயருக்கு வன்முறை கொள்கையாக மாற்றப்பட்ட ஒரு சில இளைஞர்களை இந்த சமுதாயத்தில் உலக நோக்கம் கொண்ட யாரோ அரசியல்வாதிகள், யாரோ சமூக தலைவர்கள், யாரோ ஆன்மீகவாதிகளுடைய உணர்வுகள் பயன்படுத்தி கொண்டன. அதனுடைய விளைவுதான் இது. அது போன்றவர்களை எங்கள் பிள்ளைகளாக நாங்கள் அடையாளம் காண்பதற்கு முன்னால நாம் செய்ய வேண்டிய வேலைகள், அவர்களை சிந்தனை ரீதியான உள்ள தொடர்புகளை மிகவும் அவதானமாக நகர்த்துவதுதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தையும் சமூக சூழலையும் சிறந்து விளங்கி அதன்படி வாழக்கூடிய மக்களாக இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.